வணக்கம். நம்ம ஷோக்கு உங்கள வரவேற்கிறோம். உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்குதான்னு பாருங்க. காலையில எழுந்ததும் வேலையா ஃபோன தேடுறது, ஏதாவது சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கிறது, இல்லன்னா சும்மா சோஷியல் மீடியாவ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. இப்படி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்ம பலருக்கும் இருக்கு. இந்த அடிமைத்தனத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? நம்ம மனசையும் உடம்பையும் ரீப்ரோகிராம் செஞ்சு இதிலேருந்து எப்படி முழுசா வெளியே வர்றது? இத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். ஆமா. டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட ஆராய்ச்சியை அடிப்படையா வச்சு நாம இன்னைக்கு சில முக்கியமான உண்மைகளை பார்க்க போறோம். ஒவ்வொரு அடிமைத்தனத்துக்கு பின்னாலையும் ஒரு உணர்ச்சி ஒளிஞ்சிருக்கு. அந்த உணர்ச்சிய நாம வெளியிலிருந்து வர்ற பொருட்கள் இல்லாம நமக்குள்ளே எப்படி கட்டுப்படுத்தி மாத்துறதுன்னு கத்துக்கலாம். அப்படி செஞ்சா நம்ம உடம்போட உயிரியலையே மாத்தி நாம ஆசைப்படுற ஒரு புது எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அதுக்கான அறிவியல் வழிமுறைகள் தான் இன்னைக்கு நம்மளோட விவாதம். சரி, அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு சாதாரண பழக்கம் எப்படி நம்மள ஆட்டி படைக்கிற ஒரு அடிமைத்தனமா மாறுது? இதோட ஆணிவேர் எங்க இருக்கு? ரொம்ப நல்ல கேள்வி. டாக்டர் டிஸ்பென்சர் சொல்றபடி ஒவ்வொரு அடிமைத்தனத்துக்கு பின்னாலேயும் அந்த நபர் சமாளிக்க முடியாம தவிக்கிற ஒரு உணர்ச்சி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த சம்பவத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மூளை அந்த உணர்ச்சியை ஒரு ஆழமான நீண்டகால நினைவா பதிவு செஞ்சுக்கும். அது சோகமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அவமானமா இருக்கலாம். ஓகே, அந்த நினைவு பதிவாயிடுச்சு. அதுக்கும் அடிமைத்தனத்துக்கும் என்ன தொடர்பு? தொடர்பு இருக்கு. நாம் அந்த சம்பவத்தை பத்தி நினைக்கும் ஒவ்வொரு தடவையும் அது திரும்பவும் நடக்கிற மாதிரி நம்ம உடம்பு அதே ரசாயனங்களை சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்புக்கு நிஜமா நடக்கிற ஒரு அனுபவத்துக்கும் நம்ம மனசுல கற்பனை பண்ற ஒரு நினைப்புக்கும் வித்தியாசம் தெரியாது. இதனால என்ன ஆகும்னா வெறுமை, பதட்டம், தகுதியின்மை மாதிரியான உணர்ச்சிகள் நம்ம உடம்புல ஒரு நிரந்தரமான ரசாயன நிலையா மாறிடும். அதுதான் அவங்களோட இயல்பு நிலையா ஆயிடும். ஒரு நிமிஷம், இத நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாக்குறேன். நீங்க சொல்றது படி நான் ஒரு விஷயத்த நினைச்சு பதட்டப்பட்டா என் உடம்பு உண்மையிலே நான் ஒரு ஆபத்துல இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணும். இது தொடர்ந்து நடந்தா பதட்டமாவே இருக்கிறது தான் என் உடம்போட நார்மல் ஸ்டேட் ஆகிடுமா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் விஷயமே. இந்த மோசமான பழகிப்போன உணர்ச்சி நிலையிலிருந்து தப்பிக்கத்தான் மக்கள் வெளிப்பொருட்களை தேடி போறாங்க. ஒரு வீடியோ கேம் விளையாடும் போதோ, ஒரு சிகரெட் பிடிக்கும் போதோ, இல்ல இனிப்பு சாப்பிடும் போதோ அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து ஒரு தற்காலிக விடுதலை கிடைக்குது. மூளை இந்த விடுதலைய அந்த வெளிப்பொருளோட தொடர்பு படுத்திக்குது. அப்போ அந்த பொருளுக்கு அடிமையாகிறத விட அந்த உணர்ச்சி மாற்றத்துக்கு தான் நாம அடிமையாகிறோம், அப்படித்தானே? எக்ஸாக்ட்லி. காலப்போக்குல அந்த வெளிப்பொருள் இல்லாமலேயே நம்ம உடம்பு அந்த ரசாயன உணர்ச்சிக்காக ஏங்க ஆரம்பிக்கும். அந்த வெறுமையான உணர்வு வந்தாதான் அதுக்கு நிம்மதியா இருக்கும். இதத்தான் டாக்டர் டிஸ்பென்சா உடல் மனமாக மாறும்போது ஏற்படுற அடிமைத்தனம்னு சொல்றார். உங்க உடம்பு பதட்டங்கிற மனநிலையோட ஒரு உருவமா மாறிடுச்சு. அதுக்கு வேற எந்த நிலையில இருக்கிறதுனே தெரியாது. அதனால அதுவே அந்த உணர்ச்சியை தேட ஆரம்பிக்கும். இது கேட்கவே மலைப்பா இருக்கு. அப்போ நம்ம உடம்பே நமக்கு எதிரா வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க. சரி, இப்போ வீடியோ கேம்ஸ் மாதிரி விஷயங்கள்ல டோபமைன் அப்படிங்கிற ரசாயனம் எப்படி வேலை செய்யுது? ஏன்னா அதுவும் ஒரு பெரிய அடிமைத்தனமா மாறிட்டு வருது. ஆமாம். வீடியோ கேம்ஸ், சோஷியல் மீடியா மாதிரியான விஷயங்கள் ரொம்ப தந்திரமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரு சின்ன டாஸ்க் முடிச்சாலும் நமக்கு உடனடியா ஒரு பரிசு கிடைக்கும். இது நம்ம மூளையில மிக குறுகிய நேரத்துல அசாதாரணமான அளவுல டோபமைனை வெளியிடுது. இது இயற்கையா கிடைக்கிற சந்தோஷத்தை விட பல மடங்கு அதிகம். அப்படி அளவுக்கு அதிகமா டோபமைன் வந்தா என்ன ஆகும்? நம்ம மூளை ரொம்ப புத்திசாலி. இந்த ரசாயன வெள்ளத்தை சமாளிக்க அது டோபமைனை வாங்குற ரிசெப்டர்களை தற்காலிகமா மூடிடும். இத கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பாட்டு கேட்குறீங்க, அது ரொம்ப சத்தமா இருக்கு. உடனே காதை பொத்திப்பீங்க இல்லையா? அது மாதிரி தான். இதோட விளைவு என்னன்னா அடுத்த தடவை அதே அளவு சந்தோஷத்தை உணர அந்த நபர் இன்னும் அதிகமா விளையாட வேண்டியிருக்கும். இன்னும் அதிக டோபமைன் தேவைப்படும். இதனாலதான் முதல்ல 10 நிமிஷம் விளையாடின திருப்தி அப்புறம் 1 மணி நேரம் விளையாடினாலும் கிடைக்கிறது இல்லையா? அதேதான். இதோட மோசமான பக்க விளைவு என்னன்னா நம்மளோட இன்பம் மையம் ரொம்ப உயர்வான ஒரு நிலைக்கு மாற்றி அமைக்கப்பட்டுடுது. அதனால சூரிய அஸ்தமனத்தை பார்க்கறது, நண்பர்களோட பேசுறது, இல்ல ஒரு செல்லப்பிராணியோட விளையாடுறது மாதிரியான சின்ன சின்ன இயல்பான விஷயங்கள்ல நமக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காது. ஏன்னா அதிலிருந்து வர்ற டோபமைன் அளவு ரொம்ப கம்மி. நம்மளோட சந்தோஷத்தை உணர்ற திறனே கடத்தப்பட்டுடுது. கேட்கவே பயங்கரமா இருக்கு. இதுல இருந்து வெளியே வர முடியாதா? இதுக்கான தீர்வு தான் என்ன? தீர்வு இருக்கு. அதுதான் சுய ஒழுங்குமுறை. அதாவது ஒரு நல்ல உணர்ச்சியை உருவாக்க நாம வெளி உலகத்துல ஒரு அனுபவத்துக்காக காத்துட்டு இருக்காம நமக்குள்ளேயே உயர்ந்த உணர்ச்சிகளை உருவாக்க கத்துக்கிறது.
நன்றி உணர்வு, பாராட்டு, அன்பு மாதிரியான உணர்ச்சிகளை நாமளே பயிற்சி செய்யும்போது வெளிப்பொருட்களோட தேவை தானா குறைஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறீங்க. சரி, இந்த சுய ஒழுங்குமுறை பத்தி பேசும்போது மன அழுத்தம் பத்தி பேசாம இருக்க முடியாது. நம்ம மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம மூளைக்குள்ள நிஜமா என்னதான் நடக்குது? நம்ம மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம மூளை ஒரு குழப்பமான நிலையில இருக்கும். அதை இன்கோஹியரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இசைக்குழுவோட ஒப்பிடலாம். ஒவ்வொரு இசைக்கலைஞரும் அவங்க இஷ்டத்துக்கு வேற வேற பாட்டை வேற வேற தாளத்துல வாசிச்சா எப்படி இருக்கும்? ஒரே இரைச்சலா குழப்பமா தானே இருக்கும். அப்படிதான் நம்ம மூளையோட வெவ்வேறு பகுதிகளும் தொடர்பே இல்லாம தாறுமாறா இயங்கும். நம்மளோட கவனம் முழுசும் அந்த பிரச்சனை மேலேயே இருக்கும். அந்த பிரச்சனையை உருவாக்குன அதே உணர்ச்சியோடயே அதை பத்தி யோசிக்கும்போது இந்த குழப்பம் இன்னும் அதிகமாகும். அப்போ கொஹேரன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு நேர்மாறான நிலையா? அதாவது அந்த இசைக்குழு நடத்துனர் எல்லாரையும் ஒரே தாளத்துல ஒரே பாட்டை வாசிக்க வைக்கிற மாதிரி. இது செயல்பட தொடங்கும். பிரிவினைகள் மறைஞ்சு மனம் அமைதி அடையும். அந்த நிலையில தான் நாம முழுமையா உணர்வோம். புதுசா எதையாவது உருவாக்கவோ பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ முடியும். மூளையோட இந்த ஒத்திசைவு ஆச்சரியமா இருக்கு. ஆனா நாம உணர்ச்சிகளை பத்தி பேசும்போது எப்பவுமே இதயம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை தான் பயன்படுத்துறோம். மனசு வலிக்குது, இதயமே நின்னுடுச்சு அப்படின்னு சொல்றோம். இது வெறும் உருவகம் தானா, இல்ல உண்மையிலே நம்ம இதயத்துக்கும் இதுல பங்கு இருக்கா? இது வெறும் உருவகம் இல்ல. இதுல இதயத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. நாம கோபமா, விரக்தியா இல்ல பொறுமை இல்லாம இருக்கும்போது நம்ம இதய துடிப்பு ஒழுங்கற்ற முறையில தாறுமாறா இருக்கும். ஆனா நாம நன்றி உணர்வு மாதிரியான உயர்ந்த உணர்ச்சிகளை ஒரு சில நிமிடங்கள் உணர்வு பூர்வமா பயிற்சி செய்யும்போது இதயம் ஒரு சீரான ஒழுங்கான தாளத்துக்கு வரும். இதுதான் இதய ஒத்திசைவு. ஓகே, இதயம் ஒத்திசைவா துடிச்சா அதனால என்ன நடக்கும்? ஒத்திசைவா இருக்கிற இதயம் மூளைக்கு ஒரு வலிமையான சமிக்கையை அனுப்புது. எல்லாம் சரியா இருக்கு, நாம பாதுகாப்பா இருக்கோம், இப்போ நாம புதுசா யோசிக்கலாம், உருவாக்கலாம் அப்படிங்கிற சமிக்கை அது. இது நம்ம உடம்புல 1300க்கும் மேற்பட்ட ரசாயன மாற்றங்களை நேர்மறையா தூண்டுது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, வயசாகும் செயல்பாடு குறையுது. இதைவிட முக்கியமா இந்த ஒத்திசைவான இதயம் நம்மள சுத்தி ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குது. இந்த காந்தப்புலம் நம்ம எண்ணங்களுக்கு சமமான புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் நம்ம வாழ்க்கையை நோக்கி ஈர்க்குதுன்னு டாக்டர் டிஸ்பென்சர் சொல்றாரு. ஒரு நிமிஷம், இத ஒரு யதார்த்தமான உதாரணத்தோட சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர் டிராஃபிக்ல மாட்டி பயங்கர கோவத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல இதய ஒத்திசைவ பயிற்சி பண்றதுனா என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்யணும்? நல்ல கேள்வி. அந்த நேரத்துல கோவத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்றதை விட கவனத்தை இதய பகுதிக்கு கொண்டு வரணும். மெதுவா ஆழமா மூச்சு விடணும். அப்புறம் வாழ்க்கையில அவங்க உண்மையிலே நன்றியோட உணர்ற ஒரு விஷயத்தை நினைக்க சொல்லணும். அது அவங்களோட குழந்தையா இருக்கலாம், செல்லப்பிராணியா இருக்கலாம், இல்ல ஒரு அழகான சூரிய உதயமா இருக்கலாம். அந்த நன்றி உணர்வு 3 நிமிஷம் மனசார உணரும் போது அவரோட இதய துடிப்பு தானா சீராகும். மூளைக்கு சமிக்ஞை போகும். அந்த கோபமான சூழலிலிருந்து அவரோட மனநிலை முழுசா மாறிடும். இது பயிற்சி செய்ய செய்ய எளிதாகும். அப்போ நம்ம உணர்ச்சிகளை மாத்துறது மூலமா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற உயிரியல் செயல்பாடுகளையே மாத்த முடியும்னு சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கா? நிச்சயமா. இங்கதான் எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அறிவியல் புலம் உள்ள வருது. எளிய வார்த்தைகள்ல சொல்லணும்னா சூழல் தான் நம்ம மரபணுக்களை தூண்டுது. ஒரு அனுபவத்தோட இறுதி விளைவு தான் ஒரு உணர்ச்சி. இதை இப்படி பாருங்க. நம்மளோட டிஎன்ஏவை ஒரு பெரிய சமையல் புத்தக நூலகம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அதுல எல்லா விதமான சமையல் குறிப்புகளும், அதாவது மரபணுக்களும் இருக்கு. ஆரோக்கியமான உணவுகளுக்கான குறிப்புகளும் இருக்கு, நோயை உண்டாக்குற உணவுகளுக்கான குறிப்புகளும் இருக்கு. சரி, அந்த சமையல் குறிப்பு புத்தகத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? நம்ம உணர்ச்சிகளும் அனுபவங்களும் தான் அந்த நூலகத்துல இருக்கிற சமையல்காரர்கள். நாம ஒவ்வொரு நாளும் பயம், கோபம், விரக்தின்னு ஒரே எதிர்மறை உணர்ச்சியில வாழ்ந்தா நம்ம உடம்பு ஒரு மோசமான சூழல்ல வாழ்றதா நம்பி அந்த சமையல்காரர்கள் நோய்க்கான மரபணுக்களுங்கிற சமையல் குறிப்புகளை எடுத்து சமைக்க, அதாவது செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. வாவ்! அப்ப நாம நேர்மறையான உணர்ச்சிகளை உணரும்போது நாம நன்றியுணர்வு, அன்பு, பாராட்டு மாதிரியான உயர்ந்த உணர்ச்சிகளை தக்க வச்சுக்கும் போது நம்ம உடம்பு ஒரு புதிய ஆரோக்கியமான சூழல்ல வாழ்றத நம்பும். அப்போ அந்த சமையல்காரர்கள் நோய்க்கான மரபணுக்களை செயல்படுத்தாம ஆரோக்கியத்துக்கான மரபணுக்களை தூண்டி விடுவாங்க. இது வெறும் தத்துவம் இல்ல. டாக்டர் டிஸ்பென்சா ஒரு ஆய்வு நடத்தினார். அதுல தியானத்துக்கு புதுசா வந்தவங்கள 4 நாள் தொடர்ந்து உயர்ந்த உணர்ச்சியில பயிற்சி செய்ய வச்சார். நாளே நாள்ல அவங்க ரத்தத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற
அழற்சியை குறைக்கிற மரபணுக்கள் 77% வரைக்கும் அதிகமா செயல்பட ஆரம்பிச்சது கண்டறியப்பட்டது. அவங்க வெளியிலிருந்து எந்த மருந்தும் எடுக்கல. இந்த மாற்றம் அவங்களுக்குள்ள இருந்தே வந்தது. இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான தகவல். சரி, இந்த அறிவியலை நம்ம அன்றாட வாழ்க்கையில, குறிப்பா நம்ம நாள் தொடங்குற கால நேரத்துல எப்படி பயன்படுத்துறது? மிக முக்கியமான கேள்வி இது. நாம காலைன்னு கண்முழிக்கும் போதும் இரவு தூங்க போகும்போதும் நம்ம மூளை அலைகள் தீட்டா மற்றும் ஆல்ஃபா நிலையில இருக்கும். இந்த நேரத்துல நம்ம பகுத்தறியும் மனம், அதாவது அனலிட்டிக்கல் மைண்ட், அமைதியா இருக்கும். ஆழ்மனதோட கதவு திறந்திருக்கும். நாம எதைச் சொன்னாலும் அது எளிதா உள்ள போகும். ஆனா புள்ளி விவரங்கள் படி 86% மக்கள் காலையில எழுந்ததும் முதல் வேலையா தங்களோட செல்போனை தான் பார்க்கறாங்க. ஆமா, அது உண்மைதான். அப்படி போனை பாக்குறதுனால என்ன தப்பு? அப்படி பார்க்கும்போது அவங்க நேத்து நடந்த பிரச்சனைகள், இமெயில்கள், சோஷியல் மீடியா செய்திகள்னு பழைய நினைவுகளோடையும் பழைய உணர்ச்சிகளோடையும் தங்களை இணைச்சுக்கிறாங்க. அதாவது கண் முழிச்ச முதல் நொடியிலேயே அவங்க தங்களோட கடந்த காலத்துக்குள்ள திரும்பவும் போயிடுறாங்க. ஆழ்மனம் திறந்திருக்கிற அந்த பொன்னான நேரத்துல கடந்த காலத்தையே திரும்பவும் ப்ரோக்ராம் செய்யறாங்க. இதனால அவங்க வாழ்க்கையில புதுசா எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லாம போயிடுது. அப்போ நாம என்னதான் செய்யணும்? அந்த நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும்? அந்த நேரத்தை ஒரு புதிய எதிர்காலத்தை ப்ரோக்ராம் செய்ய பயன்படுத்தணும். இத மன ஒத்திகை அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்படிப்பட்ட நபரா இருக்க விரும்புறீங்க, உங்க நாள் எப்படி அமையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அத மனக்கண்ணுல ஒரு ஒத்திகை பார்க்கணும். டாக்டர் டிஸ்பென்சா இத திங்க் பாக்ஸ் மற்றும் பிளே பாக்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். திங்க் பாக்ஸ், பிளே பாக்ஸ், அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒருத்தர் காலையில பதட்டம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவரோட திங்க் பாக்ஸ், பிளே பாக்ஸ் எப்படி இருக்கும்? அருமையான கேள்வி. தியானத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி உங்க திங்க் பாக்ஸ்ல உங்க நோக்கத்தை தெளிவுபடுத்திக்கணும். ஒரு பேப்பர்ல கூட எழுதிக்கலாம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? நான் அமைதியா கட்டுப்பாட்டோட இருக்க போறேன். வேலை சம்பந்தமான கவலைகள், குடும்ப பிரச்சனை பத்தின எண்ணங்கள் வந்தா அதுல நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுக்கான விதிகளை நீங்களே வகுத்துக்கணும். இதுதான் திங்க் பாக்ஸ், அதாவது திட்டமிடுதல். ஓகே, திட்டம் போட்டாச்சு. அப்புறம் பிளே பாக்ஸ்னா என்ன? பிளேபேக்ஸ் அப்படிங்கிறது தான் தியானம். இப்போ நீங்க யோசிக்கிறத நிறுத்திட்டு அதை செயல்படுத்தணும். கண்ணை மூடி நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த அமைதியான கட்டுப்பாடான நபரா நீங்க ஏற்கனவே மாறிட்ட மாதிரி மனசுல பாவனை செய்யணும். அந்த உணர்ச்சியை உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் உணர முயற்சி செய்யணும். அந்த உயர்ந்த உணர்ச்சியை நீங்க அடையிற வரையும் தியானத்திலிருந்து எழுந்திருக்க கூடாது. ஏன்னா உங்க பழைய உணர்ச்சிகளை நீங்களே வெல்லும் அந்த செயல்முறை தான் நீங்க ஒரு புதிய நபரா மாறுற செயல்முறை. நீங்க உங்க கடந்த காலத்தை ஜெயிக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில நாம விரும்பும் எதிர்காலத்துக்கான ஒத்திகைய மனதளவுல பார்க்கணும். அந்த உணர்ச்சியை உண்மையிலே உணரணுங்கிறது தான் முக்கியம். ஆமாம், வெறும் எண்ணங்கள் மட்டும் பத்தாது. அந்த எண்ணத்தோட ஒரு உயர்ந்த உணர்ச்சியை இணைக்கும் பொழுதுதான் அது ஆழ்மனதுல பதிவாகும். உங்க மூளையும் உடம்பும் நீங்க விரும்பும் அந்த எதிர்காலம் ஏற்கனவே நடந்துருத்ததான் நம்ப ஆரம்பிக்கும். அப்போதான் உங்க உயிரியல் மாறும். உங்க வாழ்க்கையில அதுக்கு சமமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ஆழமான, அதே சமயம் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை பத்தி பேசணும். இன்றைய கலந்துரையாடல இருந்து நான் எடுத்துக்கிற முக்கிய விஷயங்கள்: நம்ம அடிமைத்தனம் என்பது ஒரு எதிர்மறை உணர்ச்சியை சமாளிக்க நாம செய்யற ஒரு முயற்சி. நாமளே நமக்குள்ள நன்றியுணர்வு மாதிரியான உயர்ந்த உணர்ச்சிகளை உருவாக்குறது மூலமா மூளை மற்றும் இதய ஒத்துசைவை அடையலாம். இது நம்ம உடம்போட உயிரியலையே மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. குறிப்பா உங்க கால நேரத்தை, கடந்த காலத்தை திரும்ப திரும்ப வாழ்றதுக்கு பதிலா நீங்க விரும்பும் எதிர்காலத்தை மன ஒத்திகை பார்க்க பயன்படுத்துங்க. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் சொல்றது போல உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்களை நோய்வாய்ப்படுத்த முடியும்னா உங்களுடைய நேர்மறை எண்ணங்களால உங்களை நலமாக்க முடியாதா? ஒவ்வொரு காலையும் கண் விழிக்கும் போது நீங்க எந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்துக்காக ஒத்திகை பார்க்க போறீங்க? நீங்க யார்? உங்க வாழ்க்கையை எப்படி வாழப் போறீங்கங்கிற முடிவை தினமும் நீங்க தான் எடுக்கிறீங்க. இதை சிந்தித்து பாருங்கள்.